வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை, குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகையில திடீர் மாற்றங்கள் வந்திருக்கு. சோ முதல்வர் பிறந்த நாளாகிய இன்று மகளிருக்கு இந்த புதிய உதவித்தொகை அறிவிப்பை இன்னைக்கு வெளியிடுவாரு அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே இருக்கு. தமிழகத்தில் புதிய புரட்சி ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாயுடன் கூடுதல் தொகையாக சேர்த்து 3500 ரூபாயாக தகுதியுள்ள பெண்களுக்கு வழங்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. NPHH, PHH, AAY ஆகிய 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த நிதி உதவி முன்னுரிமை அடிப்படையில் நேரடியாக வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும். தகுதியற்ற நபர்கள் நீக்கிவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே பலன் கிடைக்கும் வகையில் இந்த திட்டம் தற்போது மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது. மறு ஆய்வு பணிகள் நிறைவடையும் வரை பழைய முறையிலேயே மாதந்தோறும் 1000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பட்டியல் தயாரானதும் தகுதியான பெண்களுக்கு உயர்த்தப்பட்ட தொகை முறையாக சென்றடையும் என தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறதுங்க. இந்த 2500 பிளஸ் 1000 குடும்ப தலைவிகளுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான ஓர் அறிவிப்பு. மதிப்பு மிகு மகளிர் திட்டம், புதிய அரசின் நேரடி வங்கி பரிமாற்றம் திட்டத்தின் பெயர் மதிப்புமிகு மகளிர் திட்டம். தகுதியான குடும்ப தலைவிகள் வங்கி கணக்குல நேரடியாக வர வைக்கிறாங்க. புதிய முதல்வரின் உத்தரவுப்படி தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட 2500 ரூபாய் உதவித்தொகை உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்க போறாங்க. யார் யாருக்கு இது கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நேரடியாக இந்த அறிவிப்பு வரும், திட்டத்தினுடைய பயனாளிகள் யார்? பழைய திட்டம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000, முந்தைய அரசினுடைய திட்டம். இப்ப பாத்தீங்கன்னா மதிப்பு மிகு மகளிர் திட்டம், புதிய திட்டம் 2500 பிளஸ் 1000 அரசின் நேரடி வங்கி கணக்கில் இது செலுத்தப்படும். சிறப்பம்சம் முழுமையான மறுசீரமைப்பு பெண்கள் தான் இதுல வரும். மிகப்பெரிய ஜாக்பாட் யாருக்கு இது கிடைக்கும் அப்படின்னா, பிபிஐ வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், NPHH, AAY, PHH இந்த வகையான ரேஷன் அட்டைகள், குடும்ப தலைகள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், நடுத்தர மக்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். தகுதியான ரேஷன் கார்டுகள் NPHH, PHH, AAY. இந்த தாமதம் ஏன் இவ்வளவு? மே மாதத்துல 1000 மட்டுமே கிடைத்தது. தாமதத்திற்கான காரணம் 2500 நிதிக்கு பதிலாக 1000 வறுமை வர வைக்கப்பட்டதால் மக்களிடையே பெரும் ஏமாற்றம். முந்தைய ஆட்சியில் தகுதியற்ற சில பெண்களும் அதிக சொத்துக்களும் பெரிய வீடுகள் வைத்திருக்கும் வசதி படைத்தவர்களும் இந்த திட்டத்தின் மூலம் பலன் அறிவது கண்டறியப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பு இதை செய்யறாங்க. அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னா மறுசீரமைப்பு. பழைய பயனாளிகள் ஆய்வின் முழுமையாக சரிபார்க்கப்படும். வசதியானவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் பெயர் நீக்கப்படும். புதிய பட்டியல், உண்மையான பயனாளிகளை கொண்ட புதிய பெயர் பட்டியல் தயார் செய்யப்பட்ட பிறகு இத 2500 கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. முழுமையான தொகை எப்பொழுது உங்க அக்கௌண்ட்ல வழங்கப்படும் அப்படின்னா, அமைச்சரவை கூட்டம் மறுசீரமைப்பு மற்றும் கள ஆய்வு செயல்பாட்டில் இருக்கு. புதிய பட்டியலை வெளியிட போறாங்க. 2500 பிளஸ் 1000 வர வைக்க போறாங்க. அனைத்து மறுசீரமைப்பு பணிகளும் நிறைவடைந்த பிறகு வங்கிகள் நேரடியாக உங்க அக்கௌண்ட்டுக்கு செலுத்தப்படும். நீங்க செய்ய வேண்டியது என்ன? தற்போது நிறைப்பட்டியல் அப்படின்னா, மறுசீரமைப்பு பணிகள் முடிவடைந்து உங்க வங்கி கணக்குல 2000 செலுத்தப்படும் வரை எந்தவித தடங்களும் இன்றி தற்போதைய 1000 தொடர்ந்து உதவித்தொகையாக வழங்கப்படும். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்குள்ளார இதை வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பொறுமை அவசியம். மறுசீரமைப்பு வர்த்தீங்க 1000 ரூபாய் வாங்கிக்கலாம். அட்டை சரிபார்ப்பு, உங்க அட்டை AAY, PHH, NPHH கார்டு உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். புதிய விண்ணப்பங்களும் தற்பொழுது போயிட்டு இருக்கு. மகளிர் உரிமை தொகையில் புதிதாக இணைய விரும்பும் பெண்களுக்கான விண்ணப்ப முறையில் அரசு விரைவில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. புதிய பட்டியல் வெளியானது 2500 பிளஸ் 1000 நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும். தயவு செய்து கொஞ்சம் நாளா வெயிட் பண்ணுங்க. இதற்குண்டான அப்டேட் பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போறாரு. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இருந்திருங்க. மீண்டும் நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.